இந்தியாவை சுற்றி முதலீடு செய்யும் அம்பானி, அதானி. இந்தியால பெரும்பாலான திட்டங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் கொடுக்கப்படுதுன்னு நாடாளுமன்றத்திலேயே ராகுல் காந்தி விமர்சிச்ச நிலையில இப்போ ரைசிங் நார்த் ஈஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் உச்சி மாநாடு 2025 பேசின முகேஷ் அம்பானி 75,000 கோடி ரூபாயை அடுத்த 5 ஆண்டுகள்ல முதலீடு செய்ய இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு. அதே போல அதானியும் ஏற்கனவே அறிவிச்ச 50,000 கோடி ரூபாயோட கூடுதலா இன்னும் 50,000 கோடி ரூபாயை வடகிழக்கு பகுதியில முதலீடு செய்ய போறதா அறிவிச்சிருக்காரு. இத பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லப்பட்டாலும் வடகிழக்கு மாநிலங்களோட வளங்கள் சுரண்டப்படுது அப்படிங்கிற விமர்சனமும் எழுது. இது வடகிழக்கு பகுதிகள் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே இவங்களுக்கு பல இடங்கள்ல முதலீடு செய்ய வாய்ப்புகள் உருவாக்கி தரத பார்க்க முடியுதுன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இந்தியாவின் எல்லை பகுதிகளை குறிவைக்கும் அம்பானி, அதானி. அம்பானி, அதானியின் கைக்குள் இருக்கும் முக்கிய திட்டங்கள் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். டெல்லியில நடந்த வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடான ரைசிங் நார்த் ஈஸ்ட் 2025 மாநாட்டில் ஜப்பான், ஐரோப்பா உள்ளிட்ட 80க்கும் அதிகமான நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றாங்க. இந்த மாநாட்டோட நிறைவா 4.3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டு ஆர்வத்தை ஈர்த்திருக்கிறதாவும், இது வடகிழக்கு பகுதிகள் இந்தியாவோட அடுத்த பொருளாதார சக்தியா மாறுவதற்கான களமா அமைஞ்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டில் இந்தியாவோட முன்னணி பணக்காரர்களான முகேஷ் அம்பானி மற்றும் கௌதம் அதானி ஆகியோர் வடகிழக்கு இந்தியால பல திட்டங்களை அறிவிச்சது மட்டும் இல்லாம பல்லாயிரம் கோடி ரூபாய் கணக்கில் முதலீடு செய்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 40 ஆண்டுகள்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல ரிலையன்ஸ் நிறுவனம் 30,000 கோடி ரூபாயை முதலீடு செஞ்சிருக்கிறதாவும், அதை இரட்டிப்பாக்குற நோக்கத்துல அடுத்த 5 ஆண்டுகள்ல 75,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கிறதா முகேஷ் அம்பானி அறிவிச்சிருந்தாரு. கூடவே டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, சுத்தமான எரிசக்தி, சில்லறை விற்பனை, சுகாதார பாதுகாப்பு மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகள்ல 6 அம்ச முதலீட்டு திட்டத்தை அறிவிச்சதோடு இது மூலமா சுமார் 25 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுவாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 8 வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்க பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிகங்களுக்கு ஏஐ திறன்களை கொண்டு வரவும் திட்டமிட்டு இருக்கிறதாவும் பேசியிருந்தாரு முகேஷ் அம்பானி. அதே மாதிரி கௌதம் அதானி பேசும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவோட வளர்ச்சி ஒரு புதிய அத்தியாயம் வடகிழக்கு மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள்ல விரிவடைஞ்சு வருதுன்னும், இதை கருத்துல கொண்டு அடுத்த 10 ஆண்டுகள்ல அதானி நிறுவனம் அதிகமா முதலீடு செய்யும்னும், உள்கட்டமைப்பை விட மக்கள் நலத்திட்டங்கள்ல அதிகம் முதலீடு செய்வோம்னும், வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னும், இதுக்காக கூடுதலா 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தயாரா இருக்கிறதாவும் அதானி பேசியிருந்தாரு. கடந்த பிப்ரவரியில அசாம் மாநிலத்துல 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறதா கௌதம் அதானி அறிவிச்சிருந்த நிலையில அதையும் சேர்த்து இப்ப மொத்தமா அதானி குழுமம் வடகிழக்கு மாநிலங்கள்ல அடுத்த 10 ஆண்டுகள்ல 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அம்பானி மற்றும் அதானி ஆகிய 2 பேரோட நிறுவனங்களும் இந்தியா முழுக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா இந்தியாவோட முக்கிய துறைமுகங்களை குத்தகைக்கும் பெரும் பங்குதாரராகவும் அம்பானி மற்றும் அதானியின் நிறுவனங்கள் தன்வசம் வச்சிருக்கு. அதுபடி குஜராத் ஜாம்நகர்ல இருக்க ரிஃபைனரி வளாகம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகமா திகழுது. அதே மாதிரி பசுமை ஆற்றல் மையமான கண்ட்லா துறைமுகம், மும்பை கரையோர சாலை திட்டம், மகாராஷ்டிரால இருக்க ரீவாஸ் துறைமுகம், மும்பையில இருக்க வெர்சோவா பாந்த்ரா சீலிங் திட்டம்னு இந்திய கடலோர எல்லைகள்ல முக்கிய இடங்கள்ல அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனம் மேற்கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி அதானி குழுமத்தோட குஜராத் முந்த்ரா துறைமுகம் தான் இந்தியாவோட மிகப்பெரிய வர்த்தக துறைமுகமா திகழுது. அது மட்டும் இல்லாம கேரளால இருக்க விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம், தமிழ்நாட்டில் இருக்க காட்டுப்பள்ளி துறைமுகம், ஒடிசால இருக்க தம்ரா துறைமுகம், ஆந்திரால இருக்க கிருஷ்ணப்பட்டினம் துறைமுகம், குஜராத்ல இருக்க டூனா டெக்ரா துறைமுகம் மற்றும் குஜராத்ல இருக்க தோலேரா அண்ட் கண்ட்லா பசுமை ஆற்றல் துறைமுகங்கள்னு பல்வேறு முக்கிய வர்த்தக தலங்களை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அதானி குழுமம். இது மட்டும் இல்லாம அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற பெயர்ல இந்திய ராணுவத்திற்கு ட்ரோன்கள், ராணுவ வாகனங்கள், ஆயுதங்கள்னு பல்வேறு பாதுகாப்பு துறை சார்ந்த உற்பத்தியிலையும் ஈடுபட்டு வராங்க.
இப்படி இந்தியாவை சுற்றியும் இந்தியாவுக்குள்ளேயும் முக்கிய திட்டங்களும் ராணுவ உள்கட்டமைப்பு திட்டங்களும் அம்பானி அதானிக்கு ஒதுக்கப்படுறதும் இது 2014க்கு அப்புறமா பெரிய அளவுல உருவெடுத்திருக்கிறதும் கேள்விக்கு உள்ளாக்குது. இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் வளர்ச்சி முக்கியம்னாலும் அங்க உள்ள பிரச்சனைகளுக்கே இன்னும் மத்திய அரசு தீர்வு காணாத நிலையில இந்த முடிவுகள் அங்க என்ன மாதிரியான வளர்ச்சியை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு.